ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற அன்பின் அழகு பட்டியலே இருக்கிறது. வெற்றி போட்டார், விட்டு போட்டார்கள். இவங்க அவங்கள விட்டு போட்டார். சீடர்களும் மறுதளித்தார்களே. முதல் சீடனாய் இருக்கிற பேதுரு கூட மறுதளித்தாரே. நான் நினைக்கிறேன் 3 முறை மறுதளிச்சிருந்தாங்க. 3 முறை நீ என்ன நேசிக்கிறாயா என்று கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இங்கே சமைத்து கொடுக்கிற கடவுளாய் இருக்கிறார். தன்னுடைய மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். ஆனா இந்த சமைத்து கொடுத்தது அவர்களால சாதாரண காரியமா பார்க்க முடியல, அசாதாரணமா இருக்குது. இயேசுவானவர் இங்கே உயிரோடு வந்து நிற்கிற நிகழ்வு அவர்களுக்கு மிகுந்த பயத்தை கொடுக்கிறது. ஆனா இங்க கூட இயேசுவானவர் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு ட்ரெடிஷனை தான் இங்க அழகா ஃபாலோ பண்றத பாருங்க. இயேசு ஒரு யூத விருந்தோம்பலை செய்யும் செயலை செய்கிறார் என்று இறையிலாக சொல்றாங்க. ஒரு யூத எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பானோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிய அவர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க கடவுளுக்கு கொடுக்கிறத நிறுத்திக்கலாம், ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறது நிறுத்தவே மாட்டார். ஒரு அணில சொல்லுங்க, நீங்க கடவுளுக்கு செய்யறத நிறுத்திடலாம், ஆனா கடவுள் உங்களுக்கு செய்யறத ஒரு நாளவே நிறுத்த மாட்டார். அவர் உங்களுக்கு செய்யணும்னா செய்து கொண்டே இருப்பார். நீ எந்த நிலையில இருந்தாலும், நீ ஆலயத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும், கடவுளிடத்துல இருந்தாலும் இராவிட்டாலும், கர்த்தருடைய பிள்ளை மேல அவருடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கு. உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன நடக்கணும்னு கர்த்தர் அழகா வடிவமைத்துக் கொண்டே இருக்கிறார். பாருங்க, இன்னும் பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிய அவங்க மறந்துட்டாங்க. இயேசுவானவர்கள் என்ன செய்யறாரு? இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல அவர்களுக்கு செய்கிறார். பாருங்க, இது என்ன சொல்றாங்க? இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி யோவான் 6வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இயேசுவானவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்ன பண்ணிருக்கார் பாருங்க. இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கவனி 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 யாருக்கிட்ட கொடுத்தாரா? இப்ப யாருக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு? உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக சீடர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்த பொழுதும் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறது. இது என்ன சொல்றாங்களா? இது ஏதோ ஒரு சாதாரண நட்பின் அடையாளம் பார்ப்பதால சகோதரனே சகோதரிய ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் எ கெட் டுகெதர். ஏதோ ஒன்னா கூடி சாப்பிடுற விஷயம் இல்ல. இது என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த நபருடன் உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு சமானம். அவை உடன்படிக்கை என்கிற ஒன்றை ஆண்டவர் தன்னுடைய இந்த ராஜோஜனத்துல கொடுத்துட்டு போனார் இல்லையா? புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை இயேசுவான உயிரோடு எழுந்து வந்து நின்று இங்கே அதே அந்த உடன்படிக்கை மீண்டுமா என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துகிறது நான் பார்க்கிறேன். உங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்யல, அந்த உடன்படிக்கை நீங்க என்ன பண்ணுங்க? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கை நான் செய்து காட்டுறேன் பாருங்க சொல்லிதான் இந்த விருந்தோம்பல இயேசுவாக செய்தார். ஆனா இதை பார்க்கிறவர்களுக்கு அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் பாவம் செய்தவர்களோடும் வரி செலுத்துகிறவர்களோடும் அவர்கள் ஆண்டவர் உட்கார்ந்து சாப்பிட்ட பொழுது அங்கிருந்த தலைவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இல்லையா? இப்போ தன்னுடைய நண்பர்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த அதிர்ச்சி அவங்களுக்கு மீள முடியாத ஒரு அதிர்ச்சியா நிற்கிறது. ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்த ஒரு பணியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோமே. கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்த ஒன்றை நம்ம மறந்துட்டோமே அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியிலே அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். 6வது அதிகாரத்துல 23வது வசனத்தை பாத்தீங்கன்னா இந்த விருந்தோம்பலுடைய இன்னொரு படி இருக்கு. ஆண்டவர் நன்றி செலுத்திய பின்பு, ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்னது? நன்றி செலுத்திய பின்பு. முதல்ல நம்ம பார்த்தோம், அங்கே ஆண்டவர் விருந்தோம்பல் என்ன செய்யறாரு? அப்பத்தின் மீறி எடுத்து அவர்கள் கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். இங்க விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமான 2வது ஸ்டேஜ் என்னன்னா, 2வது ஸ்டேஜ்ல அதை பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். பாருங்க, ஒரு யூத குடும்ப தலைவன் செய்கின்ற வழக்கமான அல்லது புனிதமான செயலாக இது பார்க்கப்படுகிறது. என்னது? உணவு உண்பதற்கு முன்பு கடவுளுக்கு நன்றி செலுத்துவது. அப்ப டேபிள் கிரேஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனா யூதர்கள் அதை ஒரு பெரிய பாரம்பரியமா வச்சிருக்க. யூதர் குடும்பத்துல தலைவன் தான் என்ன பண்ணணும்? அதை
முதல்ல எழுந்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லணும். இப்போ ஆண்டவர் அந்த ஒரு பாரம்பரியத்தை நிறைவேற்றுகிற கடவுளா அவர்களுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் செய்து அவைகளை எடுத்து அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப உணவு உண்பதற்கு முன்பாக ஆசை கூறுகிற ஒரு கடவுளாய் இங்கே தன்னை முன்னிறுத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று, இந்த கரிநெருப்பு உண்டாகின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த இடத்துல கரிநெருப்பு உருவாக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு இருக்கு. நான் யோசித்தேன், இதை ஏன் பர்டிகுலரா அவர் எழுதணும்? எல்லாத்தையுமே ரொம்ப சென்சிட்டிவா எழுதியிருக்கிறார். கவனிங்களேன், இந்த பகுதியில எல்லாமே சென்சிட்டிவா இருக்கு. நான் சொன்னேன் இந்த அதிகாரமே கிடையாதுன்னு சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்துல. ஆனா இந்த அதிகாரத்துல சேர்த்தாருன்னு சொல்லியிருக்கேன். ஆனா சேர்த்ததுல ஒரு சென்சிட்டிவா இருக்கு. என்ன சென்சிட்டிவ்னு சொன்னா, கரிநெருப்பு அப்படின்னா கரிநெருப்பு உண்டாங்க, அங்க என்ன பண்றாங்க, குளிர்காயிறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ ஏன் இது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. எங்க இடிக்குது? கொடி காயும் போது என்ன பண்றாரு? ஆண்டவரை மறுதளித்தார்களவா? மறுதளித்தவன மீண்டுமா மனமாற செய்கிற கடவுள், மீண்டுமா தன்னுடைய ஊழியத்துக்கான எல்லாத்தையும் பிராக்டிகலா செய்யறார். உடன்படிக்கைய பிராக்டிகலா நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் உடன்படிக்கை செய்ததான சிலுவைக்கு போனார். மறந்துட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். இப்ப அந்த உடன்படிக்கை மீண்டுமா நினைவுபடுத்தி அந்த உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்றார் ஆண்டவர். அது எப்படி செய்யற? அவரே அதை உருவாக்குகிறார். அங்க என்ன சொன்னாரு, நீங்க போய் அதை உருவாக்குங்கன்னு சொன்னார். மேல் வீட்டு அறையில நீங்க போங்க, அங்க ஒருத்தர் வருவாரு, எதிரில் தண்ணி கூட சுமந்துட்டு வருவாரு, அவருக்கு வீட்டுல போங்க, அங்க இடம் கொடுப்பாரு, அதுக்கு வேண்டியதெல்லாம் ஆயத்தப்படுத்துங்கன்னா ஆயத்தப்படுத்துறாங்க. இங்க உள்டாவா நடக்குது. ஆயத்தப்படுத்தவே ஆள் இல்ல, ஆண்டவரே ஆயத்தப்படுத்துறாரு. சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தரே ஆயத்தப்படுத்துற நிலையை வந்துவிடும். நீங்களே ஒண்ணும் செய்ய வேணாம், ஆண்டவரே செய்து விடுவார். தன்னுடைய ஆனா செய்யறாருன்னா ஒரு காரியம் இருக்குது. உன்னை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாருன்னா, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா, உனக்காக எதுவும் மெனக்கிடுறாருன்னு சொன்னா, அது உன்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். ஒன்ன வச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஆவலாயிருக்கிறார் தன்னுடைய சீடர்களிடத்துல. இங்கு பாருங்க, எல்லாத்தையும் அவர் நடைமுறையில பிராக்டிகலா எல்லாமே செய்யறாரு. கரிநெருப்பு உண்டாக்கி அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடத்துல அப்படியே ஒரு பிக்சரைசேஷனை கொண்டு வராங்க பாருங்க. அப்ப இங்கே மறுபடியும் அந்த இடத்தில் அவர் வருகிற பொழுது உணவருந்த வாருங்கள் என்ற அந்த அழைப்பு சீடர்களுடைய கரிநெருப்பு சுற்றிலும் நின்ற பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு மன போராட்டம் ஏற்பட்டதா. ஆண்டவரே, உங்களை விட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். அந்த நெருப்பு சுடுகிற பொழுதெல்லாம் அங்க இதயம் சொட்டதா. ஆண்டவர் அந்த நெருப்பை உருவாக்கின பொழுது அவங்க இதயம் சுட்டு போட்டது. அதனால அவங்க ஆண்டவர் 3 கேள்வி போட்ட கேட்கிற பொழுது மனம் உடைந்து 3வது கேள்விக்கு பதில் சொல்கிறத பார்க்கிறோம். இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னை பத்தி, நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும், நான் என்ன மாதிரி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சூழல் இப்படி அமைஞ்ச போது நான் என்ன பண்ண முடியும் சாமி? சரண்டரிங் டு காட். கடவுளிடத்தில் அவர்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார்கள். எனக்கு அறிவான சகோதரனே சகோதரிய, கடவுளுடைய சமூகத்தில் வந்து நீங்க உங்களை முழுசுமா அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நினைச்சா உங்க வாழ்க்கையில நீ எது ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்க, அவருக்கு ரொம்ப சிறுசு. நீ உன் லைஃப்ல இது எனக்கு நடக்காது, இது அப்படியே போயிட்டு இருக்கும், இந்த சூழல் மாறவே மாறாது நினைச்சிட்டு இருக்கியா? ஆண்டவருக்கு ரொம்ப சுலபம். கர்த்தர் நினைச்ச உடனே மாற்றிடுவார். உன் வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை மாற்றுற தெய்வம் கூட இருக்கிறான்றத மட்டும் என்ன பண்ணிடாத, மறந்து விடவே விடாது. ஆண்டவர் அப்படி வல்லமை நிறைந்த சர்வ வல்லமை உடைய உயிர் தேர்ந்த கடவுளா, இன்றும் ஜீவனோடு இருக்கிற கடவுளாக உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்வது என்ன? அவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். சீடர்கள் தங்களை முழுவதுமாக கடவுளத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்ததின் விளைவு அவர்கள் பெரிய ஊழியக்காரர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரை இப்படி நம்ம சுகமாய் அவரை ஆராதிக்க வழிபடுத்திருக்கவே இருக்காது. அவர்கள் அர்ப்பணித்தார்கள். நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள். கம்மன் டைம். ஆண்டவர் அழைக்கிறார். இது ஆண்டவருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது.
வந்து இங்கே உணவருந்துங்கள். ஆண்டவருடைய அழைப்பு உணவருந்துவது என்று சொன்னால் வெறும் உணவருந்துவது அல்ல, ஆண்டவரின் திருப்பணி செய்ய ஆயத்தப்படுத்துவது. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.